தியானம் பண்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு 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 விஷயம், நான் எப்பவுமே அந்த இயல்பா இருங்க, இயல்பான ஒரு விஷயத்த வந்து நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு சாதகனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. இதுதான் பிராக்டிக்கல். தியானத்துக்குள்ள என்ன நீங்க வந்து யாருடைய காணொலியை கேட்டாலோ படிச்சாலோ தாண்டி நமக்குள்ள ஒரு புரிதல் இருந்தாலும் அதை தாண்டி ஒன்று நிகழும். அந்த எப்படி நிகழும், அது என்ன மாதிரி நிகழும், அது என்ன மாதிரி அதை டிராவல் கூட்டிட்டு போகும்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்ப எனக்குள்ளேயே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதம் காலகட்டமா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 5 மாசம், இந்த 5 மாசமும் ரொம்ப எத்தனையோ ஆண்டுகளா நம்ம தியானம் பண்ணோம்ல, அதோடைய அறுவடை தான் இது. இது பெரிய ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நிகழ்வுகள். அப்ப இதோடைய பரிணாமம் எப்படின்னா நமக்கே தெரியல. அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். ஹைலைட் என்னன்னா, நமக்கே வந்து அதுக்குள்ள இருக்கிற அந்த செயல் வடிவத்தை, நமக்கு என்ன நிகழுங்கிறத, நம்மளை எப்படின்னா ஒரு என்ன நிகழ போகுது அப்படிங்கிறத ஒரு பிளெயினா வச்சு அப்படியே ஒரு இயல்பாக கூட்டிட்டு போறது தான் நம்ம பார்த்துருக்கணும். அதுக்குள்ள ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ஒரு எதிர்பார்ப்போ, இதை இப்படி சாதிச்சிட்டோம் இப்படி வந்துட்டோம் அது இல்லை. அது அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் அனுபவம் நிகழும் போது அது ஒரு புது விதமா ஒரு ஸ்டார்ட் ஒரு எண்டு அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு எண்டு விதமான அது ஒரு உடலுக்குள்ள ஒரு தன்மைகள் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதோடைய முடிவு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். ஒரு லிப்ட்ல ஏறி போய் அங்கே போய் திருப்பி மேலே போய் ஒரு ஃப்ளோரில் இறங்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு உடல்ல வந்து ஒரு 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 ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days 15 days அந்த ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் அப்படியே முடிஞ்சு அதோட எண்டிங் வந்து ரொம்ப ஒரு ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். அப்போ அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது என்னுடைய உரைகளில் ஆரம்பித்த முதல் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்குதுன்னா, அப்போ என்னுடைய உரைகள்லாம் ரொம்ப டீட்டெயிலிங். இப்போ முன்னாடி வந்து நான் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி கொடுத்துருப்போம், அதுக்குள்ளே கொஞ்சம் சுற்றி ஒன்று கொடுத்துருப்போம்ல. இப்போ வர உரைகள்லாம் ரொம்ப டீட்டெயிலிங் உரை. டீட்டெயிலிங்னா அதுக்குள்ள இருக்கிற என்னென்ன டீட்டெயில், இன்னும் டீட்டெயிலா, இன்னும் உள்ள டெப்தா டீட்டெயிலா உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அந்த அந்த காலத்துல வந்து ஒரு 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 ஸ்டேஜில் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதை வெளியில பரிணாமத்தையும் நம்ம வந்து செயல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள். அப்போ இந்த 15 daysக்குள்ள அந்த ஓப்பனிங் ஆரம்பிச்சு அந்த எண்டுக்குள்ள போறதுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த ப்ராசஸை முழுமையா நிறைய காணொலிகளில் அதை கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு 2-3 புத்தகங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருந்து கூட அதை எழுத விடலை. ஏன் எழுத விடலைன்னா, இந்த டிராவல் இருக்குல்ல, அது வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடியலை. அந்த டிராவலை, இந்த ஜேர்னி வந்து ஒட்டுமொத்தமாக என்னை எப்படி மாற்றி விட்டுருச்சுன்னா, நான் இவ்வளோ நாள் தியானம் பண்ணி டிராவல் பண்ணல, அதை எல்லாத்தையுமே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ இப்போ பாரு தியானத்தை அப்படிங்கிற மாதிரி என்னையே மொத்தமாக வந்து ஒரு வசப்படுத்திருச்சுன்னு சொல்லலாம். அப்போ எனக்குள்ள என்ன கியூரியாசிட்டி, எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இந்த டிராவலை முழுசா நம்ம வந்து பார்க்கணும். இந்த டிராவலை வந்து இந்த ஜேர்னியை முழுசா பார்க்கணும். அதுக்கு இடையில நம்ம வந்து இந்த எழுத்தது எழுதிடக்கூடாது, அதை வேற மாதிரி மடை திருப்பிடக்கூடாது, அதனால அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதை எழுத்துக்களை கொஞ்சம் அப்படியே நிறுத்திட்டு அதை முழுசா எனக்குள்ள அந்த நடக்குது இல்லை, அந்த முழு பரிணாமத்துள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து விவாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அப்ப அந்த செயல்பாடுகள் வந்து ஒரு தோட்டக்காரர் வந்து காலையில ஒரு செடியை வந்து டெய்லியும் செடியை வந்து பராமரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அந்த செடியை வந்து முட்டா பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில அது மலரும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு இயல்பு தான். அந்த மலர்ற தன்மை வேற விதமா மலர்ந்து அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஃபீலை வந்து அந்த செடி வந்து ஏற்படுத்தும் போது, அவரே வந்து பல நாள் தோட்டக்கலையில வல்லுநராக இருக்கிறாரு, பல நாள் பல செடிகளை நட்டிருக்கிறாரு. ஆனால் சில செடிகள் சில பூக்கள் வந்து அவரை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூழலுக்கு அவர் ஆழ்த்துது. அப்போ அவருக்குள்ளே இந்த இது வந்து இன்னொரு 2 days 3 days கழிச்சு தானே இது மலரணும், இது முன்னாடியே மலர்ந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒன்றையும், அது வழக்கத்தை தாண்டி அந்த மலர்கள் அந்த மலர்ந்திருக்க விதம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப என்ன அவர்கிட்டனா முன்னாடியே பருவம் தப்பி மலருதுன்னு வச்சுங்களேன். அந்த மலர்ல வந்து கொஞ்சம் குவாலிட்டி கூட கம்மியாக இருக்கும். ஏன்னா அது ஒரு 10 மாதம் டேட்டு கொடுக்குறாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 15 நாளைக்கு முன்னாடியோ பிறக்கிறது இயல்பு தான். ஆனால் 1 மாதத்துக்கு முன்னாடி பிறக்குதுன்னா அந்த குழந்தைகிட்ட நிறைய மாற்றமாக தாயும் 2 பேத்துக்குள்ள ஒரு 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 ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை இருக்குது.
அதே மாதிரிதான் அவருக்குள்ள இந்த பூக்கள் வந்து இன்னும் லேட்டா பூக்க வேண்டிய பூக்கள் முன்னாடியே பூத்திருக்குன்னா, ஆனா அந்த லேட்டா பூத்த போது கூட இல்லாத ஒரு தன்மை இப்ப இந்த நேரத்துக்குள்ள இருக்கு, அது குவாலிட்டியா இருக்குங்கிற போது அவருக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய செயல்பாடுகளையும் ஏற்படுத்துது. அதே மாதிரிதான் இந்த சமீபத்தில் நாட்கள்ல வீட்டுல நடந்த தியானத்துக்குள்ள நடந்த ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப இதுக்குள்ள இருந்து என்ன மாணவர்கள்ட்ட சொல்ல போறோம்னா, ஒரு சாதகன் தியானம் பண்றவனுக்கு அவனுக்கே தெரியாது அவனுக்குள்ள நடக்க போற அனுபவம். அதுதான் ரொம்ப ரொம்ப இந்த பிரபஞ்சம் வந்து ஒருத்தர் எப்படி ஆழ்த்துது, ஒருத்தர் எப்படி தொடர்பு கொள்ளுது, ஒருத்தருக்குள்ள எப்படி பரிணாமிக்குது, ஒருத்தருக்குள்ள இருந்து எப்படி வளருது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு அதிசயம்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு அதிசயம் எது அப்படின்னா, ஒருத்தருக்குள்ள நிகழ்றது இருக்குல்ல. இப்ப நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பெண்கள் மலர்களை வச்சு பார்த்திருக்கிறாங்க. ஆனா மலர்கள் மலரும் போது யாரும் பார்த்தது கிடையாது. அந்த மலர்ற தருணங்கிறது என்னன்னா, இரவு பகல் எந்த தருணத்துல வேணாலும் மலரும். அப்ப ஒரு சாதகனுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா, தன்னுடைய உள்ளுக்குள்ள பூக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த பூக்கிற இடத்தை பார்க்கும்போது அவன் வந்து ஒரு வேற விதமா ஆகுறான். அப்போ ஒரு விதமான அங்க அழுவ கண்ணீர் எமோஷனை தாண்டி அவனுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கு. அதை கொண்டாட முடியாது, அதை ரசிக்க முடியாது. அப்ப அவனுக்குள்ளேயும் ஒரு புத்திசாலித்தனமோ ஒரு அறிவாளித்தனத்தையும் அவன் கொண்டுட்டு போக முடியாது. அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, ஊர்ல யாருக்குமே இந்த மாதிரி நடக்குதான்னு தெரியல, நமக்கு தான் நடக்குது அப்படிங்கிறதை கூட அவன் அந்த ஆய்வுக்கு கூட உட்பட முடியாத ஒரு சூழலை வந்து அது உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு அது வைக்கும். அந்த ஸ்டார்ட் பண்ற விதம், தியானத்தை ஸ்டார்ட் பண்ற விதமும், அது அந்த டிராவலையும் அந்த முடிவையும் அதே மாதிரி ஒரு எபிசோடு மாதிரியே நடக்கும். இந்த மனதிலிருந்து மாற்றம் அடைகிறதுக்கு அது ஒரு டிராவல் நடந்துச்சு. இப்ப இந்த மனதிலிருந்து நடக்கிறதுக்கு அப்புறம் டிராவலுக்கு அப்புறம் கீழே இருக்கிற இடுப்பு சம்பந்தமா இருக்கக்கூடிய இந்த குடல் வால்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மலைவாசலை பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறேன், மலைவாசலை பத்தி இருக்கிறோம். ஆனா மலைவாசலுக்குள்ள இப்படி ஒரு மலருமா, இப்படி ஒரு தன்மை ஏற்படுமா? நீங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த நாகலிங்க மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அடிமரத்துல பூ பூக்கும்ல, அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு ஞானியோடைய லைஃப்ல முக்கியமான இடம் எதுன்னா, நீங்க அந்த மலம் கழிக்கிறீங்கல்ல, அந்த வாசல் தாங்க ரொம்ப ஒரு ஞானியோடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறதும், ஒரு மரணம் இல்லாத பெருவாழ்வு அந்த நிலையை பேசுறதுக்கும், அந்த நிலையை ஒருத்தன் பாத்திர முடியும், அந்த டிராவல் அந்த ஜேர்னியை போய் தொட முடியும் அப்படின்னா அவனுடைய இடம் வந்து அது மலைவாசல் தான். அப்ப ஒரு மலைவாசல், ஒரு கழிவு போற வாசல் புனிதமாகிறதும், அந்த இடத்துக்குள்ள ஒரு 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 வித்தியாசமான ஒரு மலர் மாதிரி மலருங்க அந்த இடத்துக்குள்ள. அந்த இடம் வந்து அது எப்படி இருக்கும்னா, அது நீங்க வந்து வாழ்க்கையில பார்க்க முடியாத ஒரு அரிதான ஒரு காட்சியை தான் நான் கண்ட 3 அரிதான காட்சிகள் நான் கண்டேன். ஒண்ணு, என்னுடைய லைஃப்லயே இப்படி வந்து நான் வந்து பார்த்தது இல்லை. மலைவாசல், சிறுநீர் கழிக்கிறது, குடல்ல இருக்கிற குடல் வாசல்னு ஒண்ணு வாசல் இருக்கு. இந்த குடல்லே ஒரு தன்மை ஒரு இடம் இருக்கு. இப்ப இந்த 3 இடமும் விழித்த விதம் வந்து இது வந்து நம்ம கணக்கிலே கிடையாது. கணக்கிலே இல்லைன்னா இடுப்பு பகுதியில வேலை செய்யும், நரம்பு வரும், இது வரும், உணர்த்தப்படுறது காட்டப்படுறதெல்லாம் காண்டி இதுக்குள்ள நடக்கிற அந்த நிகழ்வுகளை நம்ம வந்து பார்க்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, ஒரு 3வது நபராக இருந்து பார்க்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெரிய மாற்றமும், அதே மாதிரி இந்த உடல்ல இருக்கிற கழிவு தன்மைகள் அகற்ற அந்த தன்மையும், அதே மாதிரி அந்த மலைவாசல்ல அதுக்கு முன்னாடி மலங்கழித்த போது நம்மளை உணர்ந்த உணர்வுகளும், அதுக்கு முன்னாடி நாம உண்ற உணவுகளும், நாம குடல் வாசல், மலைவாசல், சிறுநீர் வாசல், இந்த வாசல்கள்லாம் இந்த இது விழித்ததுக்கு அப்புறம் தான், அதான் சொல்றேனே, உடலுக்கே ஒரு மரியாதை வந்துச்சு. அப்பதான் என்னுடைய உடலுக்கே, அப்பதான் இது ஒரு உடல், இது வந்து மதிக்கலாம், இந்த உடல் வந்து தெய்வீகமான ஒரு உடல், மரியாதை கொடுக்கலாம் அந்த உடலுக்கு. அப்போதாங்க முதல் முறையாக நாற்றத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு வாய் நாற்றம், குடல் நாற்றம், இந்த மலைவாசல் நாற்றம், சிறுநீர் கழிக்கிற நாற்றம், அப்புறம் பெண்ணோட ஆண் பெண்ணாக இணையும் போது அப்பயும் ஒரு நாற்றம் நாருங்க. அதுல அந்த நாத விந்து வரும்போது கூட எல்லா பேருக்கும் அந்த நாத விந்து ரொம்ப ஒரு மணக்காது.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நாற்றமாக இருக்கும். அப்ப இந்த எல்லாமே இந்த நாற்றங்கள் எல்லாமே ஒரு ஞானியாகப்பட்ட போது அவனுக்கு அந்த தியானம் பண்றவனுக்கு, யார் ஞானின்னு சொல்லணும், ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் போதுதான் அவனுக்கு அவன் உடல் ஒரு தெய்வீகமாக மாறுறதாகவும், அவன் உடலையே அவனே வணங்குறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரியும், அவன் உடல் மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவன் உடல் மேல அவனுக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்ஸ் அங்கதான் வருது. அப்ப அது வரைக்கும் அந்த குடல் வாழ்வுகளை அந்த மலவாசல்ல இருந்த கவனங்கள் வேற, அதற்கப்புறம் ஏற்படுறதுனால இந்த கீழே இந்த இதுல ஏற்படுறதுனால இங்க இதய பகுதி, வாய் பகுதி, மூக்கு பகுதி, தொண்டையோட உள்நாக்கு, அதுக்கப்புறம் மேல பெடரி, அதுக்கப்புறம் உச்சி, அதுக்கப்புறம் நெற்றியோட மூக்கு இங்க நுனி, அதுக்கப்புறம் புருவ மத்தியோட சென்று, அதுக்கப்புறம் புருவ மத்தியோட இந்த எட்ஜு, இதுல 3 ஜங்ஷனா வேலை செய்யும். இந்த 3 ஜங்ஷன்ல மூக்கோட நுனி ஒரு ஜங்ஷன்ல வேலை செய்யும். மெயின் ஜங்ஷன் புருவ மத்தி. அதை நெற்றி கண்ணு எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது பேர் புருவ மத்தியும்பாங்க. அந்த புருவ மத்தி அப்படிங்கிறது எதுக்குன்னா 3வது கண் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அங்கேயே 4, 5, 6, 7, 8 இப்படின்னு ஒரு லேயர்ஸ் ராமலிங்க சுவாமிகள் எப்படி திரைய விளக்குனார்ல, அந்த லேயர்ஸ் புருவ மத்தியில அந்த தோல் உரியும். ஒரு லேயர்ஸும் தோல் உரியும். அந்த தோல் உரியும் போது ஒரு லேயர்ஸ்ல 3வது கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த லேயர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த லேயர்ஸை தாண்டி 4வதா ஒரு லேயர் உரியும். அப்போ ஒவ்வொரு லேயரும் ஒரு தோல் மாதிரி உரியுது. ஒரு பனியில எப்படி உருகி இப்படி போகுதோ அந்த மாதிரி வெப்ப சலனத்துல இந்த உள் சுவாசமும் வெளி சுவாசமும் அங்க இணைப்பு நடக்குது. அது எப்ப நடக்குது, இந்த லேயர்ஸ் எப்ப உரியுதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஏன் உரியல, ஏன் உரியறத பார்க்க முடியல, அதை ஏன் அனுபவிக்கல, இங்க பிரில்லியண்டா நிறைய மாஸ்டர்ஸ் இருந்து நெற்றிக்கண்ணுக்கான புருவமத்திக்கான தியானத்தை சொல்லி கொடுத்தோம். அந்த இடத்துல ஒருத்தன் அதை அனுபவிக்க முடியல, அதை என்ஜாய் பண்ண முடியலன்னா, இதை மெயின் இந்த புருவ மத்தியில மாற்றம் கொடுக்கணும்னா இந்த முதுகு தண்டுவடத்துக்குள்ள இருக்குல்ல, பேக் சைட்ல இருந்து ஒரு ஆக்சிஸ் இருக்கு, அதுவும் இந்த தொப்புள் கொடியில கீழே இருக்கிற அந்த குடல் வாழ்வு இருக்குல்ல, அதுவும் சிறுநீர் வாசலும் மலவாசலும் இந்த இடத்துல ஒரு மலரும் போதுதான் அப்ப என்ன ஆகுது, உள் சுவாசமும் வெளி சுவாசமும் புருவ மத்தியில ஒரு இனம் புரியாத ஒரு இணைப்பு நடக்குது. இததான் வாசிக்கு வாசி வசப்பட்டதும் சிவனும் பார்வதியும் இணைந்ததுக்கான மிக நுட்பமான செயல் வடிவம் இதுதான். பாருங்க, ஒருத்தன் இடுப்புல தாம்பத்தியம் செய்கிறான், ஆனால் அவனுக்கு இணைப்பு எங்க நடக்குதுன்னா புருவ மத்தியில நடக்குது. ஒரு கணவன் மனைவி இடுப்புல ஒரு வேளை அவங்க எங்க தெய்வீகம் அடைகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க உலகத்துல பிறக்கப்பட்ட எல்லா மனிதனும் இடுப்புக்குள்ள இணையப்படுறான். கணவன் மனைவியா இணையறான், இல்ல ஏதோ ஒரு பெண்ணுகிட்ட இணைகிறான், ஏதோ ஒரு ஆணுகிட்ட இணைகிறான். அப்ப அந்த உடல் சார்ந்து அவன் போயிடுறான். ஆனா ஒரு ஞானிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடுப்புல இந்த வேலைகள் நடக்கும்போது அவங்க 2 பேரும் தெய்வீகமா 2 உள் சுவாசம் வெளி சுவாசமும் புருவ மத்தியில இணையுது. அப்ப புருவ மத்தியில இணையும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க அதி தீவிரமான வெப்ப சலனங்கள் கூட்டப்படுது, வெப்ப சலனங்கள் வரப்படுது. அப்ப 2 வடிவத்துக்குள்ள வெப்ப சலனங்கள் வரப்படுது. ஒண்ணு முதுகு தண்டு வழியாக ஏறி அந்த பீனியலும் பிக்யூட்ரியும் அந்த வழியாக ஒண்ணு குதிக்குது. இந்த பக்கமா நாகங்கள் குண்டலினி சக்தி மாதிரி ஒண்ணு குதிக்குது. அப்புறம் முன் பக்கமாக கழுத்துல இதய பகுதிக்குள்ள நின்று இதய பகுதிக்குள்ள ஒரு பெரிய வேலையை பண்ணிட்டு அது ஜங்ஷன்ல ஏறி இங்க கழுத்தோட உள்நாக்கு கிட்ட போய் நின்று நடுநாடியா ஒண்ணு இருக்கு, லெப்ட்ல ஒண்ணு பிரிஞ்சு நேரடியா அங்க போகுதுன்னா இங்க வருது, புருவ மத்திக்கு வருது. இந்த புருவ மத்திக்கு வர்ற இடத்துக்குள்ள இப்ப 2 கிளைகளா பிரிஞ்சு வர்றதுல இந்த வெப்ப சலனங்கள் கீழே நடந்துச்சு இல்ல, குடல் வாழ்வுல மலவாசல்ல, இதுல அதி தீவிரமா வெப்ப சலனங்கள் மேல ஏறி 2 பக்கம் போகும்போது அப்ப பனிப்பாறை உழுகிற மாதிரி ஒரு நெய்யையோ ஒரு வெண்ணையோ உருக்குற மாதிரி இங்க இருக்கிற லேயர்ஸ் உரியுது. அப்ப இந்த லேயர்ஸ் அந்த 2 காற்றும் இணையும் போது, இந்த லேயர்ஸ் உரியும் போது அவன் ஒரு புதுவிதமான அனுபவத்தை பார்க்கிறான். அப்ப ஒரு புதுவிதமான ஒரு என்டையர் அந்த படிச்சு வச்சிருக்கிறது, எழுதி வச்சிருக்கிறது, அவன் தியானத்தை பற்றி ஒரு புரிதல் இருந்துச்சுல்ல, அது எல்லாமே அவனுக்கிட்ட இருந்து சப்ஜாடா மாறுது. அப்ப அவனுக்குள்ளேயே ஒரு புது உலகத்தை பார்க்கறான். அவனை எப்படி பார்க்கறான்னா, அவனையே புது மனிதனா பார்க்கறான். நேற்று வரைக்கும் நாம சாதகன் பண்ணி நாம ஞானி சித்தர் குருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான்ல, அந்த சாதகனுக்கு
இந்த இடத்துல இந்த அனுபவம் புது அனுபவமா இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான்னா, ரூட்டு மாதிரி தான் வந்துட்டோமா, அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா, இல்ல பக்கத்துல வேற எவனுக்காவது நடக்க வேண்டிய அனுபவம் நமக்கு நடக்குதா, இது என்ன மாதிரி அனுபவம் அப்படின்னா அவனால கண்டுபிடிக்க முடியல. அவன் என்னன்னா அங்க ஒரு சாதாரண பார்வையாளனா மட்டுமே நின்று போயிடுறான். அப்ப அதுக்குள்ள இருந்து மீண்டும் ஒரு லேயர்ஸா பிரிய 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 அந்த 7வது தன்மைக்கு அது போகும்போது அவன் முற்றிலுமாக ஒரு தெய்வீக ஒரு பெரிய ஒரு 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 நிலைக்குள்ள அந்த இடத்துக்குள்ள அவன் பெறுகிறான். அப்ப என்ன ஒரு இடத்துக்குள்ளன்னா, நம்ம குறிப்புப்படி ஆன்மீக சொல்லாடல் படி செயல்படி நெற்றிக்கண் என்பது சிவனுடையது, 2 கண் இருக்கு, 3வதா ஒரு கண் இருக்குங்க மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த புருவ மத்தியில ஒரு ஸ்கிரீனும் விளக்கும் போது அது ஒரு கண்ணு தான். அப்ப 3வது கண்ணு மட்டும்தான் உனக்கு சொல்லப்பட்டிருக்கு, 4வதும் ஒரு கண்ணு இருக்கு, 5வதும் ஒரு கண்ணு இருக்கு, 6வது கண்ணு இருக்கு, ஒரே இடத்துல தான். அப்ப 7வதா ஒரு கண் அது திறக்கும் போது வேற ஒரு வடிவத்தை நீ பார்க்கிறாய், வேற ஒரு வடிவம் அங்க நடக்குது. அப்ப இது கீழ இருந்து வெப்பம், அந்த கனல் இருக்குல்ல, அதுதான் கனல் மூட்டி, அத வாசிக்க சொல்லுவாங்கல்ல, கனல் மூட்டி. அதுக்கு ரொம்ப முக்கியமே அதுதான். ஒரு வைத்தியரை, போகர அகத்தியர் எல்லாம், ஒரு வைத்தியர்னா அவங்க மூலிகை மருந்து தயாரிக்கிறவங்க கிடையாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ராமலிங்க சுவாமிகள் கூட மருந்த ரெஃபரன்ஸா சொல்லிட்டு போயிருக்காருன்னா அவர் மருந்து சாப்பிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 100% எந்த ஞானியும் எந்த வைத்திய மருந்தையும் இலைகளை தலைகளை சாப்பிடவும் இல்லை. அவங்க இலைகளை தலைகளை வச்சு யாருக்கும் வைத்தியமும் பண்ணது கிடையாது. ராமலிங்க சுவாமி, அகத்தியர், போகர், இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க அலைவரிசையெல்லாம் யாருமே இந்த மாதிரி வைத்திய முறைகள்ல இந்த பேட்டர்ன்ல பண்ணல. அவங்க வைத்திய முறைகள் என்பது என்னன்னா, அவங்க தன்னுடைய உடலையே ஒரு எண்ணெய் சட்டி மாதிரி வச்சு இந்த கனலை மூட்டி நெருப்பை மூட்டி இந்த இலைகள் தலைகளை வதக்கிற மாதிரி தன் உடலை வதக்கியிருக்காங்க. உடலை வதக்கி 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 அந்த வெப்ப சலனங்களை மூட்டி அந்த உடலை பக்குவப்படுத்தி அங்க மேல கொண்டு போய் 2 காற்று இணையுது இல்ல, அந்த 2 காற்று தான் பார்வதி சிவன் சொல்லும் போது, கணவன் மனைவியாக 2 காற்று இணைஞ்சிச்சுன்னா பிரியவே பிரியாதான். அந்த இணைந்த 2 காற்றுக்கும் மரணமே கிடையாதான். அதுதான் கணவன் மனைவியாக இணைந்தவன் பிரியக்கூடாது. 1, கணவன் மனைவியாக இணைந்தவன் சாக மாட்டான். அதனாலதான் காலம் தோன்றிய காலத்துல இந்த வரைக்கும் பார்வதியும் சிவனும் செத்ததா சரித்திரமே கிடையாது. அப்ப வாசியோடைய முழு வடிவமே 2 பேர் இணைவாங்க, அவங்க 2 பேரும் பிரிய மாட்டாங்க, அந்த 2 பேரும் சாக மாட்டாங்க. அப்ப உலகத்துல கத்துக் கொடுத்தது கணவன் மனைவியாக தியானம் பண்ண. ராமன், சீதா, பார்வதி, சிவன் இதெல்லாம் சொல்லப்பட்டது. கணவன் மனைவியாக தியானம் பண்ணு, கணவன் மனைவியாக இணை. நீங்க கணவன் மனைவியாகவே அந்த மரணம் இல்லாத அந்த பெருவாழ்வு என்ற அந்த உன்னத நிலையை நீங்க அதை பார்க்க முடியும். அப்போ ஒரு கணவனும் இறந்துடக்கூடாது, ஒரு மனைவியும் இறந்துடக்கூடாது. இந்த 2 வடிவத்தையும் வச்சுதான் அந்த வாசியை சித்தி பண்ணான். அப்ப வாசிக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்ப வாசி என்றா பார்வதி சிவன் பேரு. அப்ப வாசிய வசப்படுத்திட்டவனுக்கு என்ன ஆகும்னா, பார்வதி உள்ளே போய் ஒடுங்கிடுவா, அப்ப சிவன் வெளியே தெரிவார். அப்ப வாசினா சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தாண்டி அந்த வாசிய கரெக்டா வசப்படுத்தலைன்னா, வாசிய 2 பேர்த்தையும் கரெக்டான ஒரு செயல் வடிவத்தில் கொண்டான்னா அவன் பேரு வாளா வெட்டின்னு பேரு. இப்ப தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நிறைய பேர் வாசியை வசப்படுத்த தெரியாதவன் என்ன பண்றான், வாளா வெட்டியாக வாசி செய்கிறேன் வாசி செய்கிறேன் வாசி செய்கிறேன் என்று வாளா வெட்டியா இருக்கிறான். அப்ப வாசி செய்யும் போது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வாழக்கூடியவனாக இருக்கணும். வாசிங்கிறது வாழ்வழிக்கக்கூடியதும் வாழக்கூடியதும் அங்க இல்லறத்தானா 2 பேரும் இணையக்கூடிய செயலாக இருக்குங்கிறது தான் உண்மையான தாற்பயமான செயல். அப்ப கீழே இடுப்பு பகுதியில இது விழித்ததுக்கு அப்புறம் அங்க லேயர்ஸ் ஒன்னா உரிய தொடங்கினதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படுகிறது. இப்ப இந்த வடிவத்தை ஒவ்வொரு நாளும் கடக்கும் போது நமக்குள்ள அது எப்படி இருக்கும், குகைகள்ல, மலைகள்ல, மரங்கள்ல, எத்தனையோ யுகங்கள்ல, கிட்டத்தட்ட என்கிட்ட சொல்லும் போது ஒரு 600 ஆண்டுகள்ல இருந்து 700 ஆண்டுகள் ஆகுமா இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பார்க்கறதுக்கு. 600 ஆண்டு இல்ல ஒரு 700 ஆண்டுகள் கூட தேவைப்படும். அவ்வளோ ஆண்டுகள் தேவைப்படக்கூடிய ஒரு தியானத்தை ஒருத்தருக்குள்ள சித்தி பண்றது, ஒருத்தருக்குள்ள நிகழ்த்துறதுங்கிறது
இது வந்து மேஜிக்லாம் பண்ண முடியாது, இது வந்து ஒரு சர்க்கஸ் வித்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. இதுக்குள்ள ஒருத்தருடைய தியானம் என்பது நூற்றுக்கணக்கான ஞானிகளுடைய ஒருங்கிணைப்பு தேவைப்படும். ஒரு ஞானி உருவாகிறாருன்னா அவர் தனி மனிதனா இருக்க மாட்டாரு, அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான அலைவரிசைகள் இருக்கும். அப்ப ஒருத்தருடைய உருவாக்குதல், ஒருத்தர் உருவாகிறதுங்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்களாம், அவங்கள உருவாக்குவாங்களாம். அவங்க உருவானதுக்கு அப்புறமும் அவங்க கூட இருக்கிறது யாருன்னா நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து இருப்பாங்களாம். அப்ப ஒரு சோல் உருவாயிட்டா அவர் காலடியில், இப்ப நீங்க நிறைய பேர் வந்து நம்மளுடைய உரையை பார்க்கறதுக்கோ நம்மளை பார்க்கறதுக்கோ வர்றீங்க, கேட்க வர்றீங்கல்ல, அந்த மாதிரி உயர்ந்த சோல்லாம் என்னன்னா, ஒரு சோல் உருவாயிருச்சுன்னா அந்த சோலோட வந்து அட்டாச் ஆகுமா, காற்றுல கலந்து அந்த சோலோட நெருக்கமாகி அந்த சோலோட கொஞ்ச நாள் இருக்குமா. அப்ப ஒருத்தர் உருவாகும் போது அங்க இருக்கிற எத்தனையோ உயர்ந்த சோல்கள் ஒன்னு ஒன்னா ஒன் பின் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. அப்ப ஒருத்தருடைய செயல்பாடுகளை உருவாகும் போதும் நூற்றுக்கணக்கான பேர் தேவைப்படுறாங்க, அவர் உருவானதுக்கு அப்புறமும் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்ப ஒரு குருங்கிறது பல ஆயிரம் மக்களோட குழுமி இருக்கிறாருல, அந்த மாதிரி பல ஆயிரம் அணுக்களோட குழுமி இருக்கிறாரு. அப்ப அவருக்கு வெளிமுகமாக மனிதர்களாக வர்ற மக்கள் ஒரு கூட்டம், அவருக்கு உள்முகமாக ஒரு பெரும் கூட்டம் வருது. ஒரு பெரிய ஒரு ஒளி கூட்டம் வந்து கூட்டமாக வந்து இரவு பகல் பாராம அவங்க சில இடங்கள்ல பெற்ற அனுபவத்தையும் இந்த இடத்துக்குள்ள இருக்கிற அனுபவத்தையும் உள்ளுக்குள்ளேயே விவாதிக்கப்படுது. அப்ப உள்ளுக்குள்ளேயே ஒரு மீட்டிங் நடக்குது, உள்ளுக்குள்ளேயே ஒரு ஜங்ஷன்ல சில ஞானிகள் உள்ளுக்குள்ளேயே காற்றாக பேசிக்கிறாங்க, அந்த வடிவத்தை பத்தி சொல்லிக்கிறாங்க, அந்த வடிவங்கள் நடக்கப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எங்கேயுமே அவ்வளவு சாமானியமா விவாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எழுத்து வடிவமா இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலிங்கா விவாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப நீங்க ராமலிங்க சுவாமிகளே மலவாசலை பற்றியும் சிறுநீர் வாசலை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலா விவாதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள இருக்கிற புருவ மத்திய நீ திறந்துகொள், ஒரு நல்ல ஆசாரியை வச்சு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இடுப்புக்குள்ள இருக்கிற சின்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற லேயர்ஸ் என்னன்னா, அதெல்லாம் ஒரு மறைப்பொருளாக இருக்கட்டும், ஒரு சாதகன் அங்க அந்த இடத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கட்டும், ஒரு ஸ்பாட்டுக்கு வரட்டும், வந்து அங்க அவன் வந்து எதிர்பார்த்திருக்கிறது கருவறையில சாமி இருக்கு, அங்க சாமி கும்பிடுவோமா. சில கோயிலுக்கு போனீங்கன்னா கருவறையோட வெளியில இருக்கிற மரத்துல அதோட அதிகமான ஒரு அலைவரிசை இருக்கும். அப்ப ஒரு மலைத்தொடர்களுக்குள்ள எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்குள்ள இருந்து ஒரு திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடலே ஒரு திருப்பம் தான். உடலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இடங்களுக்குள்ளயும் நமக்குள்ள ஒரு பேர் அதிசயமும் வேற வேற விதங்கள்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நமக்குள்ள நடக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு புதுவிதமான ஒரு செயல் வடிவத்தை நம்ம வந்து பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்புகள் அங்க உருவாக்கப்படும் போதுதான் அதையும் எடுத்துட்டு வந்து நம்ம காலை மாலை மக்களோட, மாணவர்களோட ரொம்ப டீட்டெயிலாக அதை வந்து விவாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குறோம். அப்ப ஒருத்தருடைய உருவாக்குதல் எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு குரு, நான் ரொம்ப இறையோடைய பற்று உள்ள குரு, அதான் இறையோடைய தர்மத்தோட சத்தியத்தோட நான் இருக்கிறேன், அதனால எனக்கு ஒண்ணு நிகழுது அப்படியெல்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. அங்க நடக்கிறது அவருக்கே தெரியாம நடக்குது. அப்ப அவரையே எப்படின்னா, ஒரு வழி தெரியாதவரை வழிக்கு கூட்டிட்டு போவாங்கல்ல. இப்ப நீ வந்து நேரடியா விராலிமலைக்கு வா அப்படின்னு முருகனுக்கு அழைப்பு கொடுத்த போது, அருணகிரிக்கு அழைப்பு கொடுத்த போது அவருக்கே தெரியாம அவரை கூட்டிட்டு போனாங்க. ஒருத்தர் வந்து ஒரு வேடனாக ஒரு செயல் வடிவமாக வந்து அவரை வந்து அந்த இடத்துக்கு வழிகாட்டினாங்கம்பாங்க. அப்ப அது எல்லாம் விராலிமலையை, அந்த விராலிமலையை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. விராலிமலைங்கிறதும் உடலுக்குள்ள ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? அப்ப அருணகிரிநாதரை தியானத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு விராலிமலையோ ஒரு வயலூரோ உள்ளுக்குள்ளே இருக்கு. இப்ப இந்த இடத்துக்குள்ள வந்து நீ ஒரு இடத்துக்குள்ள 5 கடந்து 6ஆவதா கடந்து வரும்போது அப்போ ஒரு செயல் வடிவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்கு. அப்ப அந்த செயல் வடிவம் இருக்கு. அப்ப அதை கூட்டிட்டு போறதுக்கு உள் சுவாசமாக ஒருத்தர் தேவைப்படுறாரு. அப்ப உள் சுவாசமாக ஒருத்தர் வந்து நீ எதுவும் பதட்டப்படாத, நானே அழைத்து கொண்டு போறேன். அப்ப தியானம் பண்ற ஒவ்வொரு மாணவனுக்குள்ளயும் அவன் தியானத்தை தான் மேற்கொள்ள முடியுமே, அவனை கூட்டிட்டு போறது ஒரு அலைவரிசை கூட்டிட்டு போகுது. அது அவனை வந்து மேம்படுத்துறது, அது மேம்படுத்துது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுங்கிறது உங்க உள் உணர்வுல, உங்க மனசுல ஒரு கவனத்தை வச்சுக்கிட்டு நீங்க உட்காடுறீங்க. ஆனா வேலை செய்யறது நீங்க செய்யல. அப்ப இங்க நிறைய பேர் வந்து எங்க நம்ம மிஸ் ஆகுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நாம வேலை செய்யறோம் தியானத்துல. அதுதான் அவங்க ஞானிகள் சொல்றாங்க, நீங்க வேலை செய்யாதீங்க. ஏன்னா இந்த உள் வேலைகளை, உங்களுக்கு உள் வேலைப்பாடுகளை செய்ய தெரியாது. நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. தவறான ஒரு நரம்புகளுக்குள்ள போய் விளையாண்டுறாதீங்க. அப்ப உள் வேலைப்பாடுகளை உங்களுக்கு தெரியாது. அந்த உள் வேலைப்பாடுகளை தெரிந்த ஞானிகள் நீங்க முறையான ஒரு குருக்கிட்டயோ முறையான ஒரு இடத்துக்குள்ளேயே இருந்து அந்த கலையை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, நீ போய் உட்கார்ந்துக்க. ஒரு நாள் உன் சூட்சமத்துல அந்த உள் வேலைப்பாடுகளை ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக வந்து சில நேரங்கள்ல உனக்கு அந்த உள் வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். அப்ப இங்க இருக்கிற ஞானிகள் அனைத்து பேரும் அந்த இடத்துக்குள்ள பார்த்தவர், புருவ மத்தியத்தை பார்த்தவரோ, இல்ல தொண்டை குழியில ஒரு வேலையை பார்த்தவரோ, இதயத்துக்குள்ள ஒரு வேலை செஞ்சவரோ, இடுப்பு பகுதியில ஒருத்தர் வேலை செஞ்சவரோ, ஒரு ஞானிக்கு, ஒரு மனிதனாக பிறந்த மனித உடல் வச்சிருக்கிறவனுக்கு உதவுறாங்க. அப்ப உதவி அவரை கூட்டிட்டு போறாங்க. அவரை கூட்டிட்டு போய் அது உள்ளுக்குள்ளேயே சுவாசமாக இருந்து ஒரு வேலையை பண்ணி அவருக்கு தன்னை அறியாமலே அவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து, அப்புறம் அவரை ஒரு சாட்சியாக இருந்து, பார்வையாளனா இருந்து, இந்த இடத்துக்குள்ள என்ன மாதிரி காற்று வருது, எந்த காற்று எதோட இணையுது, அந்த இடத்துக்குள்ள அந்த பருவ மாற்றம் எப்படி நடக்குது, எந்த நரப்புல இருந்து நடக்குது அப்படிங்கிறத நீ பார்வையாளனா தெரிஞ்சுக்க. அதுக்கு முன்னாடி இவ்வளவு புத்தகம் படிச்ச, இவ்வளவு தியானத்தை பத்தி கேட்ட, ஆனா இந்த நரம்பு தான் அப்படிங்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? இந்த இடம்னு உனக்கு தெரியுது, அந்த இடத்துக்குள்ள எதை தொடணும், அதை எப்படி தொடணும், அதை எப்படி கையாளணுங்கிறத உனக்கு தெரியல. அப்ப அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த உள்வேலை பார்க்கக்கூடிய ஆளு நீ இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க. அப்ப உனக்கு தொழில் சொல்லி தர்றாருல, அவரும் அந்த உள்வேலை பார்க்க தெரியாது. அவர் எதை வச்சு சொல்றாருன்னா, அவரு கொஞ்சம் சின்ன அனுபவம் இருக்கு, அவருக்கு ஒரு யூகம் இருக்கு. அவர் வெளியில எழுதப்பட்டிருக்க புத்தகத்தை நம்பகத்தன்மையா வச்சுக்கிட்டு, இந்த இடத்துக்குள்ளதாப்பா ஒண்ணு இருக்கு, அங்க நான் கவனம் வச்சு தியானம் பண்ணா அங்கிருந்து ஒரு ஆற்றல் பரவுது. அப்ப அவங்க எழுதி இருக்கிறதும் நான் கவனம் வச்சு தியானம் பண்ணி பார்க்கும்போது ஆற்றல் வர்றதும் உறுதிதான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்குள்ள அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது அப்படி இல்லை. அந்த இடத்துக்குள்ளேயே பல்வேறுபட்ட ஒரு இடங்கள், பல்வேறுபட்ட நரம்புகள் இருக்கு. அதை சரியா மிகச்சரியா கையாள தெரியாம விட்டுருவாங்க. அதை கையாள தெரியணும். இப்ப நீங்க எந்த ஞானி மலவாசலை பத்தி தெளிவா பேசியிருக்கிறாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. அந்த மலவாசலுக்குள்ள அதை மனிதனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் மரணவாசல் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும், மனிதனா பிறந்தவன் ஆணோ பெண்ணோ, அங்கதான் மரணம் அடைவாங்க அப்படிங்கிறாங்க. மரணம் அங்கதான் போகும். ஒண்ணு சிறுநீர் வழியா போகும், இல்லைன்னா மலவாசல் வழியா போகும்னா அந்த வாசலை மரணவாசலுங்கிறாங்க. ஆனா அந்த வாசலை ஞானி என்ன சொல்றான், மரணம் இல்லாத பெருவாளுக்கு விற்றிடக்கூடிய வாசல்கள் அந்த 2 வாசல் தாங்கிறான். அப்ப அந்த 2 வாசலையும் அறிந்தவனால மட்டும்தான் இந்த செயல் வடிவத்தை பத்தியோ அதை பத்தி ஒரு வடிவத்தை கொடுக்க முடியும். அப்ப அவங்க ஒரு ஆசாரியை வைத்து திறந்து கொள் அப்படின்னா, ஒரு காற்றாக இருந்து ஆல்ரெடி அங்க அந்த வேலையை பார்த்தவன் தான் இதை திறக்க முடியும். அப்ப அவன் என்ன பண்றான்னா, என்ன அடிப்படையில உனக்கு திறக்கிறதுக்கோ, உனக்கு அந்த ஆசாரி வேலையை உன் வீட்டுக்கு ஜன்னலோ கதவுக்கோ ஒன்று ஆசாரிகிட்ட கொடுக்குறல்ல, அந்த மாதிரி அவன் காற்று என்ன அடிப்படையில் வர்றான்னா, அன்பு, ஆசை, காதல், பாசம், நீ பல நாள் தியானத்தை தேடுறங்கிறதுக்காக வரமாட்டான். நீ இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்படணுமா, நீ பெரிய நன்மை செய்ய தான் வந்திருக்கிறியா, இல்ல இந்த தியானத்துக்குள்ளேருந்து என்ன மாதிரி செய்ய போறியா, இல்ல முப்பிறப்புல உனக்குள்ள உன் குரு பரம்பரையிலேருந்து எந்த பரம்பரையிலேருந்து இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீ இப்ப யாரிடம் இருக்கிற அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சுட்டு தான் அவன் உனக்குள்ள வேலை செய்யவே வர்றான். அவன் இல்லைன்னா நீ என்ன செஞ்சாலும் நீயா அதுக்குள்ள முயற்சி பண்ணி சில விஷயங்களை சரி செஞ்சுக்கிட்டு, இப்ப ஒண்ணும் கிடையாது, ஆசாரியே இல்லை, நம்மளால கதவு செய்ய முடியாதா என்ன, நம்மளால நிலை செய்ய முடியாதா என்ன, நம்மளால ஜன்னல் செய்ய முடியாதா என்ன, இது மாதிரி நிறைய பேருடைய திட்டங்கள் இருந்துதான் நிறைய ஜன்னல்கள் கதவுகள் செய்கிறேன்னு சொல்லிதான் அவங்களுடைய செயல்பாடுகள் வேற மாறி போயிருது. அப்ப செயல் வடிவங்கள் திட்டங்கள் மாறி அது வேற ஒரு சூழலுக்குள்ள அது மாறப்படுதுங்கிறது தான் அதோடைய ரகசியமாக நம்ம சொல்றோம். அப்ப நீங்க அவசியமாக எப்பயுமே பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சரியான கால நேரங்கள் சரியான நபர்கள்ட்ட நீங்க இருக்க பட்சத்துல அது இயல்பாக ஒருத்தர் உள்ள அந்த பணிகளை செய்வாங்க அப்படிங்கறத நீங்க அவசியமா அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க மெனக்கட வேண்டியதில்லை. 1000 ஸ்டூடெண்ட் 1000 மாணவர்களுக்கு பேட்ச் போட்டு நீங்க தியானத்தை கற்றுக் கொடுக்குறேன், அப்படி போறேன் இப்படி போறேங்கிறதெல்லாம் தாண்டி
அது மிகச்சரியாக அது வழிநடத்தப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது அப்போ ஒருத்தருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னா அது வந்து இயல்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா காலத்தோட ஒத்து இருக்கணும். அப்ப காலம் வந்து உன்னை வளர விடாது. அப்ப காலத்தை வளர விடாத காலத்தோட நீ வந்து ஒத்து போக முடியாது. காலமும் நீயும் வந்து இணையரும் போது காலம் என்ன பண்ணுன்னா உன்னை வந்து அழுக விட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஆசாரி காலத்தை கடந்தவன்னா என்ன சொல்றாரு, காலத்தை கடந்தவனா, அதனால இந்த இடத்த இந்த நரம்பை எப்படி நான் உருவாக்கணும் எப்படி செயல்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஒரு வேலைகளை செய்கிறாங்க. அப்போ அதுக்கு தான் பிரத்யேகமாக சில இடங்களை குறிப்பிடுறாங்க, சில இடங்களுடைய போக்குகளை குறிப்பிடுறாங்க. இப்போ சேலத்தில் அந்த கஞ்சமலைங்கிற இடத்துல அங்கே வந்து ஒரு வடிவத்துக்குள்ள அந்த மலைகளுக்குள்ள அந்த காற்றோட தன்மைகள் மாறுறதுக்கு போக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள அப்போ அந்த காற்றோட தன்மை மாறும்னா அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் காற்றுக்கான எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இயல்பா அவரே என்ன பண்ணுவார்னா உன்னை அழைப்பார், இல்லை அவரே சூட்சமத்தில் உங்ககிட்ட வருவார், இல்லை ஏதோ ஒரு சூழலில் நீ அந்த ஊருக்கோ அந்த பகுதிக்கோ போகும்போது அங்கே உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் இந்த காற்று தன்மையில் உனக்கான ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் பல மாநிலங்களில் பல இடங்களில் பிரயாணிக்கிறீங்கல்ல, இவ்வளோ இடங்களுக்குள்ளேயும் இந்த சூட்சம வாசிகள் வந்து பல இடங்களில் உட்கார்ந்து வேலை செஞ்ச இடம். அவங்க எப்படி ஒரு ஞானி எப்படி சொல்றாங்கன்னா ஒரு சிற்பியாக ஒரு ஆசாரியாக தான் தன்னை சொல்லிக்கிறாங்க. அப்ப பல இடங்கள்ல உட்கார்ந்து அவங்க சூட்சமங்கள்ல ஒரு பணி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பணி செஞ்ச இடத்த தான் இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம், அடுத்தடுத்த அலைவரிசையில வந்தவங்க கோவிலா கட்டி வச்சிட்டோம். அப்ப அவங்க அந்த எம்டியா இருக்கிற ஒரு வெட்ட வெளியில ஒண்ணுமே இல்லாத காடு மலைகள் குகைகள் ஒரு மரங்கள் மயான மாதிரி இருக்கிற காட்டுக்குள்ளதான் அங்க இந்த மாதிரி ஒரு அலைவரிசையோட பணிகள் நடக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருத்தருக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் உருவானார் அப்படின்னா அங்க பல்வேறுபட்ட அலைவரிசைகள் அவரை உருவாக்குனுச்சு அப்படிதான் பொருள். அவர் தனிமையா உட்கார்ந்து உருவாயிட்டாரு அப்படிங்கிறது அதோடைய பொருள் இல்லை. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் வெளியில வந்து கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் அந்த தியானத்தை பத்தி அவங்க எழுதியிருக்க விஷயங்கள்லாம் பல்வேறுபட்ட குறிப்புகளை சொல்றாங்க, பல்வேறுபட்ட செயல் வடிவத்தை சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா வந்து இந்த பிரபஞ்சத்துல அண்ட சராசரத்துல பல்வேறுபட்ட அலைவரிசைகள் இருக்கு. அலைவரிசைகளால ஒருத்தருக்கு தியானங்கள் வெவ்வேறு வடிவத்துல கிடைக்கப்படுது, மாறப்படுது. அப்ப உடல்ல ஒரு அலைவரிசை தன்மைகள் எப்படி சாதாரணமா எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துல ஒளிபரப்பப்படுறத நம்ம வீட்டுல உட்காந்து தொலைக்காட்சியில படம் பார்க்கறோம்ல, அந்த மாதிரி ஒரு அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா ஒரு உடலுக்குள்ள ஒரு காற்றா உள்ள போய் அந்த செயலை மாத்தி ஒரு புது படத்தை ஓட வைக்குது. அப்ப புது படம் புருவ மத்தியில ஒரு வேற வடிவத்தை நீ பார்த்துக்கிட்டு இருந்த போது இந்த அண்ட சராசரத்தை பத்தி ஒரு புது படத்தை உனக்கு விஷுவல் பண்ணுது. அப்ப விஷுவல் பண்ணி காட்சியா காட்டுது, நீ பாரு இந்த விஷயத்தை பாருங்க. அப்ப அதே விஷயத்த உட்கார்ந்த இடத்துல உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இந்த திருச்சியில இருந்து வந்துட்டு இருக்காரு, அவரை பாரு அவர் உருவத்தை, அதை விஷுவல் பண்ணி காட்டுது. அப்ப நாளைக்கு நடக்க போற அழிவை அது விஷுவல் பண்ணி காட்டுது. அப்ப உனக்குள்ள நடக்கிற காட்சிகளை விஷுவல் பண்ணி காட்டுது. அப்ப இந்த விஷுவலேஷன் எப்படி உருவாகும் அப்படின்னா அப்ப அங்கேயே ஒரு அலைவரிசை உள்ள போய் பல நாள் வந்து அதோடைய ரேடியேஷன்ல அமைச்சு ஒரு படத்தை எப்படி காட்டப்படணும், ஒரு உடலை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு உடலையே அலைவரிசையாக எப்படி மாற்றலாம், எப்படி எடுத்துட்டு போகலாம், அப்போ இந்த உடலுக்குள்ள என்ன மாதிரி தன்மைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆராய்ச்சியாக செய்யப்படுது. அப்போ ஒரு சாதகனுக்கு தியானம் பண்ணுறவனுக்கு என்னன்னா அவனுடைய உடலை மட்டும் கொடுத்துடணும், அது துணியை துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி அப்புறமா உன்கிட்ட கொடுத்து நீ போய் வேலை செய்யுங்க, அவ்வளோதான் அதோடைய வேலையாக இருக்கும். இப்போ நீயே துணி துவைக்கிறது, நீயே அலசுறது, நீயே போகிறதுன்னா அது உன்னால் வந்து அந்த இடத்த வந்து சேர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம், சவால். இதுதான் நம்ம சொல்கிறாங்க. அப்போ நம்ம உலகத்துக்குள்ளே நம்ம இப்போ வாழ்கிற இந்த கரண்டில் நீங்கள் இன்சிடெண்ட்டாக துணியை கொடுங்க, நானே துவைச்சு அயன் பண்ணி பக்காவாக உங்கள்கிட்ட சட்டை தர்றேன் அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டியை நம்மளால் உணரவோ பார்க்கவோ முடியாது. அதில் ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டுரும். அப்படியே நீ பார்த்தாலும் வெகு சில செயல்களை மட்டும்தான் பார்க்க முடியும், அந்த முழுமையான விஷயத்தை உன்னால் பார்க்க முடியாது. அப்படிங்கிறது தான் நாம் தியானத்துக்குள்ளேருந்து நமக்குள்ளே இருக்கிற அனுபவத்திலேருந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை தான் நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துகிறேன்.